ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சாட்டர்டே நைட் 11 மணி ஆகுது. நான் எங்கே கிளம்பி ரெடியாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஊருக்கு தான் கிளம்பிட்டோம். நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நம்ம ஊர் பண்டிகையை விட முடியுமா? கண்டிப்பாக போயிடணும். அதனால் வந்து ரெடி ஆகிட்டோம். நாங்களும் எங்கள் ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். 1 வீக் வந்து லீவ் இருக்குது, அதனால் கிளம்பிட்டோம். பசங்களுக்கு எக்ஸாம் இருந்தது, பர்மிஷன் கேட்டு அவங்க ஓகே சொன்னபடி கிளம்பிட்டோம். வாங்க நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ட்ரெயினில் தான் இன்றைக்கி போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. லாஸ்ட் மினிட்டில் தட்காலில் தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணோம். எப்படியோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால தான் ஊருக்கு கிளம்பிட்டோம். ட்ரெயினில் போகிறதுன்றது எங்களுக்கு வந்து பழக்கப்பட்ட விஷயந்தான். ஏன்னா ஹஸ்பண்ட் ஆர்மியில் இருக்கிறதுனால எல்லா ஊருக்குமே போயிட்டு வர்றது தான். அதனால் பழகிருச்சு எங்களுக்கு. பசங்க 2 பேருமே 10 மணிக்கே தூங்கிட்டாங்க. அவங்கள எழுப்பி தான் கூப்பிட்டு போனோம். இப்போ எங்களுக்கு ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்தி, தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு வேளை தான் சாப்பாடு. இங்கே வந்து 1 மணிக்கு ட்ரெயின் ஏறினா நாளைக்கு மதியம் அப்படி போய் சேர்ந்துருவோம் எங்கள் ஊருக்கு. அதனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் சாப்பாடு இருந்தால் போதும். அதுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். வாங்க ட்ராவல் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பாப்பாவும் தம்பியும் தூங்கிட்டுருக்காங்க. நான் வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எடுத்து வச்சதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிட்டேனா அப்படின்ட்டு எல்லாம் செக் பண்ணிகிட்ருந்தேன். ஆல்ரெடி ட்ரெஸ்ஸு, தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்து டைம் வந்து 12 மணி ஆகுது. நைட்டு 12 மணி. கொஞ்சம் நேரம் தூங்கினேன், தூக்கமே வரல. அப்புறமா எழுந்து எல்லா திங்ஸும் கரெக்டாக இருக்கா, ஜன்னல் விண்டோ எல்லாம் மூடிட்டோமா, கேஸ் எல்லாம் கழட்டி வச்சிட்டோமா, இதே திங்கிங் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஏதாவது ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டா பிரச்சனை அதுக்கப்புறம் வந்தால். அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். வெளியே வந்து ப்ரௌனி கத்திகிட்டே இருந்தது, எங்கடா இவங்க ரெடியாகி கிளம்புறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பாப்பா வந்து தூங்கி எழுந்துட்டா. டைம் வந்து 12:30 ஆகிடுச்சு. எழுந்து ரெடி ஆகிட்டு இருந்தா. ப்ரௌனி கிட்ட பேசியிருந்தா நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு. தம்பி வந்து தூங்கிட்டே இருந்தான். ப்ரௌனி ஆட்டோ வந்துருச்சு, நாங்கள் கிளம்பிட்டோம். ப்ரௌனி பின்னாடியே வந்துடுச்சு எங்கடா போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ட்ரெயின் வந்து 1:40க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பிடலாம் அப்படின்ட்டு ஆட்டோக்காரன்னாவை சீக்கிரமாக வர சொல்லியிருந்தோம். அவரும் கூப்பிட்டு வந்து விட்டுட்டார். நைட் டைமில் வந்து ஆட்டோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் முன்னாடியே சொல்லி வச்சுட்டு இருந்தோம். கரெக்ட் டைம் வந்துட்டாங்க. அவங்களுமே கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்க. வந்து லக்கேஜ் எல்லாம் இறக்கி லிஃப்ட் கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா கையில் தூக்கி இங்கே மாற்ற முடியாது, வெயிட்டாக இருக்குது. லிஃப்ட் இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. ரெண்டு லிஃப்ட்டு மாறணும். கீழேருந்து ஒரு லிஃப்ட்டு, மேலேருந்து இன்னொரு லிஃப்ட்டில் மாறி தான் வரணும். ஃபஸ்ட்டு நானும் பாப்பாவும் இறங்கி வந்துட்டோம். லிஃப்ட் வந்து ரொம்ப சின்னது, அதனால் செகண்டாக தான் ஹஸ்பண்டும் தம்பியும் வந்தாங்க. அவங்க வராங்களா அப்படின்ட்டு கீழே நின்று பார்த்துட்டு இருந்தோம். ட்ரெயின் வந்து 3rd ஏசியில் வந்து புக் பண்ணியிருக்கோம். அதனால் முன்னாடி போனோம். அதனால் அப்படியே நடந்து முன்னாடி வந்துட்டோம். ட்ரெயின் வந்து 1 hour டிலேவாக வந்துச்சு. அதனால் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் ட்ரெயின் வரல அப்படின்ட்டு. பசங்களும் பசி எடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்நாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்டுன்னு இருந்தாங்க. குளிர் வேறு அதிகமாக இருந்தது. வேறு வழி இல்லை, உட்காந்து தான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தோம். ட்ரெயினும் வந்துருச்சு கொஞ்சம் நேரத்தில். லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு திரும்ப கிளம்பிட்டோம். 2 நிமிஷம் தான் வந்து ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் நிற்கும். அதனால் அர்ஜென்ட்டாக போய் ஏறணும் ட்ரெயினில். லக்கேஜ் எல்லாம் வேறு அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக போயிட்டு ஏறிட்டோம். டைம் வந்து 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. எல்லாருக்குமே செம்ம டயர்டு, தூக்கம் வேறு கண்ணை கட்டுது. ட்ரெயின் ஏறினதும் போயிட்டு எல்லாருமே படுத்துட்டோம். வீடியோ எதுவும் எடுக்கலை. இது வந்து காலையில் எடுத்த வீடியோ தான். தூங்கி எழுந்து 8 மணி இருக்கும். எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே பார்த்தா மழை பெஞ்சிருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு.
இன்னும் கேரளாக்குள்ளவே தான் போயிட்டுருக்கு. அடுத்து தான் வந்து தமிழ்நாடு கோயம்புத்தூர் வந்தால் தான் வந்து தமிழ்நாடுக்குள்ளே போகும். சூப்பராக இருந்தது பார்க்கவே. வெளியே கொஞ்ச நேரம் பார்த்து நின்றுட்டு அப்படியே உள்ளே போயிட்டேன் நான். வரணும் தான் நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி. அங்கே பட அடுத்த மாதம் அது தமிழ்நாடு இது. தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்தாங்களா இல்லையாதா? பூக்கள் பூக்கள். அவ்வளோதான், ட்ரெயின் வந்து எங்கள் ஊர் ஸ்டேஷன் கிட்டே வந்துருச்சு. திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் அப்படி செக் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நின்றுட்டு இருந்தேன். பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர் ஸ்டேஷன், ஜோலார்பேட் ஜங்ஷன். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆட்டோவில் போனால் எங்கள் வீடு வந்துடும். அதனால பிரச்சனை இல்லை, கிட்ட தான் இருக்குது, ஸ்டேஷன் கிட்டவே. ட்ரெயின்லேருந்து இறங்கி லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே ஏறி கீழே இறங்கணும். அதுதான் பெரிய வேலை. ஃபஸ்ட்டு ட்ராலியெல்லாம் தூக்கிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டார். அது பண்ண அது வேறு நான் கீழே நின்றுட்டு இருந்தேன். அதை வச்சுட்டு வந்து 2 பேரும் திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டோம். லக்கேஜ் எல்லாம் எடுத்துன்னு ஒரு வழியாக ஸ்டேஷனை விட்டு இறங்கி வந்தாச்சு. லக்கேஜ் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு போய் ஆட்டோ கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆட்டோவும் இருந்தது, கிடச்சிருச்சு. லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஊரில் வந்து இறங்கணுமே மைண்டெல்லாம் அப்படியே ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. எல்லா லக்கேஜும் ஆட்டோக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றியாச்சு. இங்கேருந்து போகிற வழி ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸ்கூலு, கிரவுண்டு, ஆடிட்டோரியம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். அதனால் இங்கே வந்து கடைங்க நிறைய இருக்கும். போகிற வழி ஃபுல்லாக கடைங்க தான் பாருங்கள். நிறைய புது புது கடைங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. இதுதாங்க எங்கள் ஊர். கிட்ட வந்துட்டோம் பாருங்கள், எங்கள் வில்லேஜ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நானும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மற்ற இதுவெல்லாம் அடுத்த விலாகில் ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டோட டீட்டெயிலு, பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் அடுத்தடுத்த விலாகில் வரும். மறக்காமல் பாருங்கள். பாய் காய்ஸ்.